கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம், பல ஆயிரம் கோடியை அதற்கு அறிவித்தார்கள். ஆனால் கிளீன் இந்தியாவில் தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் குப்பையை போல வீதியில் இன்று கிடக்கிறார். இயற்கையினுடைய அரும்பெரும் கொடை என் அருமை உடன் பிறந்தார்களே பள்ளிக்கரணை ஏரி, கடலின் நீர்மட்ட அளவிற்கே இருக்கக்கூடிய இயற்கையின் பெருங்கொடை, அருமையான ஒரு சதுப்பு நிலை ஏரி. அதை குப்பையை கொட்டி மூடலாம் என்று ஒரு ஆட்சியாளர்களுக்கு தோணுகிறது என்றால் அவர்களுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஏரியை மறுபடி சீரமைக்க முடியாது. நாங்கள்லாம் சென்னைக்கு வந்தபோது அந்த பகுதியில் போகிற போதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்த ஆகச்சிறந்த பார்ப்பதற்கு அரிதனும் அரிதாக இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து தங்கி அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு பறந்து போகும். அப்படிப்பட்ட ஏரி இன்று குப்பை மேடாக மாறி இருக்கிறது என்றால் காரணம் என்ன? குப்பைகளிடத்திலே நாட்டையும் அதிகாரத்தையும் நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கு. நாம் கூட்டி அள்ள வேண்டியது, நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அள்ள வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல, அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு உரைக்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பதில்லை, தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்தில், ஒரு துறையில், ஒரு நிலத்தில், ஒரு களத்தில் இல்லை, எல்லா இடத்திலும் சிக்கல். நம்முடைய தலைவன் வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், நாம் விடுதலைக்காக போராடினோம், சுதந்திரம் கேட்டு போராடினோமானால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது. இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்தில்ல, பறிக்கப்பட்டு நிற்கிற நாம் அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை, இடமில்லை, அனுமதி இல்லை, அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை நீ பார்த்துக்க. வெறும் வெற்றி சொல் இங்கே. இது காரணம் என்ன? எப்படி ஆனாலும் வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எந்த மக்களின் பிரச்சனையும் உங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை. பல பிரச்சனைகளுக்கு கோவப்படுவார்கள், வெள்ளம் வந்தால் கோவப்படுவார்கள், ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டு செய்வதில்லை என்றால் கோவப்படுவார்கள். எல்லோரும் மீதியில் வந்து போராடி விட்டார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், மீனவர்கள், உழைக்கும் உழவர்குடி மக்கள், இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள், நெசவாளர்கள்.